ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த ஸ்டிச்சிங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு தேவை அது மட்டும்தான். அதே மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1 வீக் வரைக்கும் என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்கோ அதை மட்டும் நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, சில்க் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்து எனி 2 கலர் எதுனா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த 2 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு, சில்வரு எல்லா கலர்லையுமே இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போது கோல்டு கலரில் தான் நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா. இது பேர் வந்து ஜரி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள நூல் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இப்போ நம்ம ஆரி ஊசி, இது பேர் தான் ஆரி ஊசி. இந்த ஆரி ஊசியை வந்து நம்ம போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கை இப்படி பிடிச்சி வாட்டம் வராது போடுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இந்த த்ரெட்டை கம் யூஸ் பண்ணி இதில் பார்த்து அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிட்டு வரணும். இது வந்து நீங்கள் கம் யூஸ் பண்ணணும். நான் சும்மா இப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கம் போட்டு யூஸ் பண்ணுற ஆரி ஊசி. இதில் பாருங்க இப்படி இருக்கு. இது நல்லா கம் போட்டு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஆரி ஊசி. இந்த ஊசிலேயே வந்து நிறைய ஒவ்வொரு மாடல் இருக்கு. இந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மாடல் வந்து துளிப்பு ஒவ்வொரு பிராண்டில் இருக்கும். இதோட பிராண்டு நான் யூஸ் பண்ணுற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா துளிப் சொல்லுவாங்க. அதில் வந்து 23 0.45 சென்டிமீட்டர். இதுதான் இந்த ஊசியோட நம்பர். நீங்கள் ஆரி கடையில் போய் கேட்டால் கூட இந்த நம்பர் சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊசி கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஊசியில் தான் நம்ம ஜரி, த்ரெட்டு எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெவல் போக போக வேறு வேறு ஊசியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஆரி ஊசி தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த ஊசி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆரி போட போகிற கிளாத்து. இந்த கிளாத்தோட நேம் வந்து காடா துணி சரிங்களா. நீங்கள் வந்து இந்த லைனிங்கு இல்லை சாரீ இதுலாம் எடுப்போம்ல ஃபால்ஸு அந்த ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஆரிக்கான காடா துணி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து கலர்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. ஒயிட்டு இல்லை சாண்டலில் கிடைக்கும் சரிங்களா. இல்லை நீங்கள் வேறு எதனா கிளாத் வீட்லேயே கூட நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் ஏதாவது லைனிங் இருந்தால் கூட கொஞ்சம் வந்து மெலிசாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ஆரியோட ஊசி வந்து இந்த கிளாத் உள்ளே போகாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நம்ம வந்து போட்டு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு யூஸாக இருக்கும் இந்த கிளாத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 18 இன்ச்சு சரிங்களா. இது வந்து ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஆரி ரிங்கு. இதில் வந்து ஒவ்வொரு இன்ச்லேயும் வந்து இந்த மாதிரி ரிங் வந்து இருக்குது. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16, 18, 24 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கற்றுக்குறவங்க 16 or 18 அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளாத் வந்து பெருசாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இது வந்து இதோட ரிங்கு 18 இன்ச்சு இதோட இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆரி போட போகிற ஸ்டாண்டு சரிங்களா. இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, வுட்டில் இருக்குது. இப்போ நிறைய வந்து மாடல்ஸ் இருக்குது. பட்டு இரும்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போடும்போது இப்படி ஆடாது. அப்போது பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அதே ஒயிட் கலரில் இருக்கிற அதுவும் இரும்பு தான். பட் ஒயிட் கலர் வந்து நம்ம கழட்டி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பண்ண முடியாது. இதுலேயே அட்டாச்சாக நம்மளுக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கும். அது வந்து இந்த பக்கம் தான் நம்மளோட அந்த ரிங்கு வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்கும். நம்ம என்ன இது வைக்கிறோமோ வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ லூஸ் வேணுமோ நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தது வரைக்கும் தான் நம்மளுக்கு திங்ஸ் வந்து இந்த ஆரிக்கு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தேக வேண்டிய பேசிக் ஐட்டம்ஸு சரிங்களா. நீங்களும் இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நாளையிலேருந்து இந்த டே 2 நம்ம கிளாஸ் வந்து ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அதோட நேம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு எந்த திங்ஸோட நேமோ தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னையோட டேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேசிக்காக அதோட நேம்
அவ்வளவுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.